ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மாலையில் நாம் மீண்டும் இணையதளம் வழியாக நீங்கள் எப்படி வாழ்ந்திட தேவன் விரும்புகிறார் என்ற இந்த தொடர் போதனையை கேட்டு வருகிறீர்கள். அதற்காக நன்றி. இதற்கு முன்பாக 8 செய்திகள் கொடுக்கப்பட்டு யூடியூப்பில் பிளேலிஸ்டில் இருக்குது. நீங்கள் பார்க்க விரும்பினால் நீங்கள் ஜோஷா மாஸ்லாமணி என்ற நேமில் யூடியூப்பில் போனீங்கன்னா பிளேலிஸ்டில் அந்த 8 செய்திகளும் இருக்கிறது. இன்று 9வது செய்தி. இந்த உலகத்தின் செல்வந்தர்களாக இருக்கிறவர்கள் ஆணவமாக நடந்து கொள்ளாதென்று அவளுக்கு அறிவுரை சொல். ஆணவமாய் நடந்து கொள்ளக்கூடாது என்று அவர்களுக்கு அறிவுரை சொல். நிலையில்லாத செல்வங்கள் மீது நம்பிக்கை வைக்காமல் நம்முடைய சந்தோஷத்திற்காக எல்லாவற்றையும் வாரி வழங்குகிற கடவுள் மீதே நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று அறிவுரை சொல். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நான் வாசித்தது புதிய மொழிபெயர்ப்பு. நம்முடைய கரத்தில் இருக்கிற வேதாகமம் என்ன சொல்வது என்றால், இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளை நமக்கு சம்பரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நாம் எப்படி வாழ வேண்டும் இந்த உலகத்திலே என்பது அவர் வடிவமைத்திருக்கிற ஒன்றாக இருக்கிறது. நாம் எப்படி வாழ வேண்டும். ஸ்தோத்திரம். நாம் சீரும் சிறப்புமாக நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். நாம் சம்பாதிக்கலாம். யாக்கோபு சம்பாதித்த, ஈசாக்கு சம்பாதித்த, ஆபிரகாம் சம்பாதித்த என்ற வார்த்தைகள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்திலே. அவங்க எல்லாரும் சம்பாதித்து சீமானாக மாறினார்கள். உழைக்காமல் மாறவில்லை. எங்கேயோ இருந்து திரட்டி கொண்டு வந்ததும் அல்ல. தான் சம்பாதித்த அனைத்தையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்துக்கு புறப்பட்டு சென்றார். யாக்கோபும் அப்படிதான். தான் சம்பாதித்த அத்தனையும் 2 பரிவாரங்களோடு கூட தன்னுடைய சொந்த தேசத்திற்கு புறப்பட்டு சென்றார். தகப்பனின் தேசத்திற்கு புறப்பட்டு சென்றார். ஏசா சம்பாதித்த, ஈசாக்கு சம்பாதித்த என்ற வார்த்தை வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. நமக்கு சம்பாத்தியம், அதனுடைய பெருக்கமும் நமக்கு அவசியம். நமக்கு சம்பாத்தியம் நமக்கு வரும்பொழுது, இது என் சம்பாத்தியம், இது என் கைபலன், இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்ததென்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமல் இரு, எச்சரிக்கையாய் இரு என்று உபாகம் 8:17 சொல்லுகிறது. புரிந்து கொள்ளுங்கள். எப்படி சொல்லுகிறது? என் சம்பாத்தியம், என் கைபலன் இந்த ஐஸ்வர்யத்தை எல்லாவற்றையும் சம்பாதித்தது என்று நீ உன் இதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாய் இரு என்று சொல்லுகிறார். இதைத்தான் 1 தீமோத்தேயு 6:17 சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வுலகத்தில் உள்ள ஐஸ்வர்யவான்கள், ஐஸ்வர்யம் வரும்பொழுது கடவுளுடைய பிள்ளைகளுக்கு இருமாப்பு வந்துவிடக்கூடாது. என் சம்பாத்தியம், என் கையின் பிரயாசம், என் உழைப்பு, நான் எப்படியும் வாழ்வேன், எனக்கு உரிமை இருக்கிறது, நான் சம்பாதித்ததை எப்படியும் அளிப்பேன் என்ற இந்த தலைகணம் வந்துவிடக்கூடாது. இதில் ஆண்டவர் உங்கள் லைஃப்பில் கவனமாக இருக்கிறார். இதைத்தான் தீமோத்தேயு மூலமாக பவுல் மூலமாக தீமோத்தேயுக்கு சொல்லப்படுகிற காரியம்.
நீ இந்த உலக ஐஸ்வர்யவான்களுக்கு, உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யவான்கள், ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், ஸ்தோத்திரம், இருமாப்பான சிந்தை உள்ளவராக இருக்க வேண்டாம். ஐஸ்வர்யம் சம்பாத்தியம் வந்த பின்பு இருமாப்பான சிந்தை இருக்க வேண்டாம். இது சாத்தானிடத்திலிருந்து வந்த ஆயுதம், அவன் ஆயுதம் இது. ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல். ஐஸ்வர்யம் என்பது நிலை உள்ளதல்ல. ஆபிரகாம் சம்பாதித்த சம்பாத்தியம் இன்னும் இருக்கிறதா? யாக்கோபு சம்பாதித்த சம்பாத்தியம் இன்னும் இருக்கிறதா? ஈசாக்கு சம்பாதித்த சம்பாத்தியம் இன்னும் இருக்கிறதா? சாலமோன் சம்பாதித்த சம்பாத்தியம் எல்லாம் இன்னும் இருக்கிறதா? இல்லை, அது இருந்தது அன்று. அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறையில் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது, மாயையாக வீணாக போய்விட்டது. ஸ்தோத்திரம். ஆனாலும் சொல்லுகிறார், நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளையும் தேவன் தருகிறார். நம்ம அனுபவிக்கணும், என்ஜாய் பண்ணணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் என்பதெல்லாம் தேவன் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். ஆகவே புதிய மொழிபெயர்ப்பு, ஸ்தோத்திரம், நம்முடைய சந்தோஷத்துக்காக எல்லாவற்றையும் வாரி வழங்குகிற கடவுள். உங்களுடைய சந்தோஷத்திற்காக வாரி வழங்குகிற கடவுள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நம்முடைய கரத்தில் இருக்கிற வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஸ்தோத்திரம், நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையாயிருங்கள், உயிருள்ள கடவுள் மேல் நம்பிக்கையாயிருங்கள். ஸ்தோத்திரம். அப்போ வேதம் சொல்லுகிறது 17ஆம் வசனத்தில், 1 தீமோத்தேயு 17 நம்முடைய சந்தோஷத்திற்காக எல்லாவற்றையும் வாரி வழங்குகிறாராம். ஆனால் இருமாப்பு வந்துடக்கூடாது. நீங்கள் சந்தோஷமாக ஃபேமிலியாக கெட்டுகெதராக இருக்கணும்னு விரும்புகிறாரு. நீங்கள் செல்வ சீமானாக இருக்க விரும்புகிறார். ஆனால் இருமாப்பு வந்துடக்கூடாது. அது பிசாசுக்குரிய தண்டனையாக மாறிவிடுகிறது இருமாப்பு. ஓகே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாராளமாய் கொடுக்கிறவராகவும், ஸ்தோத்திரம், அதாவது எல்லாவற்றையும் வாரி வழங்குகிற கடவுள் நம் மீது நன்மை செய்கிறவர்களா, அதாவது சந்தோஷத்துக்காக எல்லாவற்றையும் வாரி வழங்குகிற கடவுள், அவர் மீதே நம்பிக்கை வேண்டும் என்று நீ மக்களுக்கு சொல் என்று சொல்லுகிறார். ஓகே, செய்தி கேட்க நம்ம ரெடி ஆகிடுவோம். அப்போ நமக்கு எப்படி கொடுக்க விரும்புகிறார்? நமக்கு வாரி வழங்குவதற்கு அவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். எதற்காக கொடுக்கிறார்? சந்தோஷமாக இருப்பதற்கு கொடுக்கிறார். உலகத்துள்ள ஐஸ்வர்யவான்கள் எப்படி இருக்கிறார்கள்? அவங்களுக்கு ஐஸ்வர்யம் வந்துட்டால் இருமாப்பு வந்துடுது. இருமாப்பு வர்றதுக்காக ஐஸ்வர்யத்தை கொடுக்குறாரு? இல்லை. நீங்கள் அனுபவிப்பதற்கு, சந்தோஷமாக இருப்பதற்கு, குடும்பமாக அனுபவிப்பதற்கு, சந்தோஷமாக இருப்பதற்கு விரும்புகிறார். ஸ்தோத்திரம். தரையில் உட்காருறியாப்பா, நல்ல கொஞ்சம் வசதியாக சோபா செட்டில் உட்காரு. நடந்தே போறியாப்பா, ஒரு சைக்கிள் வச்சுக்கோ, அனுபவி. சைக்கிளே போறியாப்பா, இந்த ஒரு 2 வீலரில் போ, 2 சக்கர மோட்டார் வாகனத்தில் போ. இவ்வளோ காலமாக 2 சக்கர மோட்டார்லேயே போய் உண்மை உத்தமாக இருக்கிறிய, ஒரு 4 சக்கரமுடைய மோட்டார் வாகனத்தில் போ என்று கொடுக்கிறார். அப்புறம் அதிலேயே போகும்போது இன்னும் கொஞ்சம் சொகுசாக இருப்பா என்று இன்னும் நல்ல வண்டியிலே கொடுக்கிறார். சின்ன வீட்டிலேயே இருக்கிறிய, அனுபவிக்கிறதுக்கு ஒரு பெரிய வீட்டை கொடுக்குறேன் என்று கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். என்னை பின்பற்றி ஏழையாகவும் தரித்திரனாக இருக்கிறியே, இந்தா உன் கையின் பிரயாசத்தை கொண்டு உன்னை ஆசீர்வதித்து, உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து, ஐஸ்வர்யத்தையும் சம்பாத்தியத்தையும் கொடுக்குறேன். ஆனால் உனக்கு இருமாப்பு வரக்கூடாது, நீ அனுபவிக்க கொடுக்குறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் விரும்புவது என்னவென்றால், நாம் எதிர்பார்ப்பதை அவர் கொடுக்கிறார். இது போன செய்தியிலே நான் பேசினேன். நீ விரும்பியபடி உனக்கு ஆக கடவுது. மத்திய 15 இந்த தொடர் செய்தியை கொடுத்து கொண்டு இருக்கிறேன். நீ விரும்புகிறதை, எதிர்பார்க்கிறதை
நான் உனக்கு கொடுக்கிறேன். இதுதான் ஆண்டுடைய விருப்பம். ஸ்தோத்திரம். எதற்காக கொடுக்கிறார்? நன்மைகளை அனுபவிக்க கொடுக்கிறார். அதான் 1 தீமோத்தேயு 6:14 சொல்லுகிறது. Who richly provides us with everything to enjoy. எதற்கு கொடுக்கிறார்? மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் அனுபவிப்பதற்கு கொடுக்கிறார். அப்புறம் அனுபவிப்பதற்கும் சந்தோஷமாய் இருப்பதற்கும் எந்த தடையும் இல்லை. அதற்காகத்தான் அவர் வாரி வழங்குகிறார். அனுபவிக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கக்கூடாது, ஆவிக்குரியவர்கள் என்றால் துக்க முகத்தை காட்ட வேண்டும், நாம் பணங்களை ஐஸ்வர்யங்களை நாம் சந்தோஷத்திற்காக செலவழிக்கக்கூடாது, நமக்குன்னு ஒரு விதி இருக்கு என்று சபை உருவாக்கி கொண்டது. சபையை சார்ந்தவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். தேவன் நமக்கு ஒன்றும் அப்படி வைக்கவில்லை. இதனை கொடுத்ததே அனுபவிக்கத்தான். கானானை கொடுத்ததே நன்றாய் சாப்பிட்டு புசித்து நிம்மதியாய் அனுபவிக்கத்தான். ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம். நெகேமியா 9:36 சொல்லும் பொழுது, இன்றைக்கு தானே நாங்கள் அடிமையாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம். மிகப்பெரிய தேவ மனிதன் நெகேமியா. இதோ பலனையும் நன்மையும் அனுபவிக்கும்படி எங்கள் பிதாக்கள் கொடுத்த தேசத்தில் நாங்கள் அடிமையாக இருக்கிறோம். நாங்கள் அனுபவிப்பதற்காக ஒரு தேசத்தை கொடுத்தீங்க, ஆனால் நாங்கள் இன்னைக்கு அடிமையாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம். எங்களை அனுபவிப்பதற்கு ஒரு தேசத்தை கொடுத்தீங்க. எங்கள் பாவம், எங்கள் இருமாப்பு இன்னைக்கு எங்களை அடிமையாக்கிட்டு. ஸ்தோத்திரம். கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கிறவர்கள் தங்களுக்கு ஐஸ்வர்யங்கள் வரும்பொழுது, வீடு கட்டி குடியிருந்து நல்ல செல்வாக்காக இருக்கும் பொழுது, உங்களுடைய ஊழியர்களையோ சபைக்குள் உள்ளவர்களையோ ஒரு அற்பமாக சொற்பமாக நினைச்சிடக்கூடாது. ஸ்தோத்திரம். உங்கள் கண்ணெதிரே உங்கள் சகோதரன், உங்கள் ஊழியர் நன்றாக இருக்கும் பொழுது வாழ்த்துங்கள், நன்றாக இருக்கட்டும் என்று சொல்லுங்கள். நீங்கள் சொல்வதை உங்களுக்கும் பலிக்கும். ஸ்தோத்திரம். அப்போ பூமியில் உள்ள நன்மைகள்லாம் எதற்கு? நாம் அனுபவிக்க. ஏன் இல்லை? ஏன் அடிமையாக இந்த நெகேமியா காலத்தின் மக்களாக வாழ வேண்டும்? அவருடைய வீழ்ச்சி, தவறான வாழ்க்கை, ஐடில் வர்ஷிப், இருமாப்பு, விபச்சாரம், வேசித்தனம், இவையெல்லாம் அவர்களை, அவருடைய செல்வங்களை இழக்க வைத்தது. ஸ்தோத்திரம். அப்போ தேவன் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமாக, ஸ்தோத்திரம், அவர் கொடுக்க விரும்புகிறார். நன்மைகள் யாவையும் அனுபவிப்பதற்கு தன் மகன் தன் மகளுக்கு கொடுக்கிறார். அனுபவிக்கட்டும் என்று விரும்புகிறார். தவறானவர்களை அனுபவிப்பதற்கு அல்ல. தவறானவர்களை அனுபவிப்பதற்கு ஒரு எல்சிடி ஸ்கிரீன் அல்ல. கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்க. வீட்டில் டிவி கிடையாது. தவறானவர்களை அனுபவிப்பதற்கு நமக்கு செல்வமும் ஐஸ்வர்யம் தேவன் அனுமதிப்பது இல்லை. அதுதான் நம்மளை தரித்திரம் அடைய செய்துவிடும் அந்த வாழ்க்கை. ஸ்தோத்திரம். எரேமியா 29:11 உன்னை நான் பெருக பண்ணுவேன், உன் பிள்ளைகளையும் உன் குட்டிகளையும், உன் நிலத்தின் கனியை அதில் நீ வியாபாரம் பண்ணு. ஸ்தோத்திரம். உன் நிலத்தின் கனியை ஆசீர்வதிப்பேன். அது வியாபாரமோ உத்தியோகமோ கம்பெனியோ தொழிற்சாலையோ அதையெல்லாம் நான் பெருக பண்ணுவேன். ஸ்தோத்திரம். நிலத்தின் கனி, அது தானியமோ திராட்சரசமோ எண்ணெயோ, அதையெல்லாம் நான் பெருக பண்ணுவேன். வீட்டில் வளர்க்கிற ஆடுகளோ மாடுகளோ அதன் பலன்களை எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பேன். உபாகம் 7:13 அவையெல்லாம் ஆசீர்வதிப்பேன். ஸ்தோத்திரம். நீங்கள் அனுபவிக்க ஒரு செழிப்புள்ள காலத்தை நான் தருவேன். இருதயம் சந்தோஷப்பட அத்தனையும் உனக்கு நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஆனால் நீ என்ன முடிவை எதிர்பார்க்கிறாயோ அந்த முடிவு உனக்கு கொடுக்கப்படும். எரேமியா 29:11 அதை சொல்லுகிறது. கடந்த சில வாரங்களாக நாம் அதை பார்த்து கொண்டு வருகிறோம். நீங்கள் எப்படி வாழ விரும்புகிறீர்களோ அந்த வாழ்க்கையினுடைய முடிவை நான் வரவேற்கிறேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஆகவே என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், நாம் அழிந்து போகவோ
நிம்மதி இழந்து போகவோ, நாம் வாழ்வதற்கு பொருளாதாரமே இல்லாமல், அனுபவிப்பதற்கு பொருளாதாரமே இல்லாமல் நொடிந்து போவதற்கோ என் தேவன் விரும்பவில்லை. ஸ்தோத்திரம். நாம் நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு, அனுபவிப்பதற்கு, சந்தோஷமாயிருப்பதற்கு, ஒன்றுமில்லாமல் வாழ்வதற்கு தேவன் விரும்பவில்லை. ஸ்தோத்திரம். ஆகவே தான் எரேமியா 29:11 பல வாரங்களாக சொல்லிக் கொண்டு வருகிறேன். நீங்கள் அழிந்து போக வேண்டும் என்றுமல்ல, நிம்மதியாக வாழ வேண்டும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க ஆசைப்படுகிறேன். நீங்கள் என்னை முழு இதயத்தோடும் நாடி தேடுவீர்கள், அதனால் என்னை கண்டடைவீர்கள். என்னை கண்டடைய நான் உங்களுக்கு உதவுவேன். எரேமியா 29:12-13 சொல்லுகிறது. சிறைப்பட்டு போன உங்களை கூட்டி சேர்ப்பேன், துரத்தடித்த எல்லா தேசத்திலும் உன்னை கூட்டி சேர்ப்பேன், மறுபடியும் உங்கள் தேசத்திற்கு கொண்டு வருவேன். எதற்காக? ஏன் இந்த தேசத்திற்காக மீண்டும் கொண்டு வரணும்? அந்த அடிமை மக்களை முன் எப்படி சம்பூர்ணமாய் அனுபவித்து சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருந்தார்களோ அதே வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுக்க. ஸ்தோத்திரம். அப்போ நீங்கள் நிம்மதியாய் வாழக்கூடாது, இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாய் வாழக்கூடாது, அனுபவிக்கக்கூடாது. பிரைஸ் காட். நீங்கள் ஆசைப்படுவதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரக்கூடாது, நீங்கள் விரும்பியதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடாது என்று 1000-10,000 பிசாசுகளும் அதில் சுற்றிலும் இருக்கிற சுற்றிலுடைய மனதிலும் இருக்கிறது. ஒருத்தன் நல்லா நிம்மதியாக இருக்கிறது ஒருத்தனை பிடிக்காது. ஒருத்தன் கடை வச்சு நல்லா வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பான், அவனுக்கு போய் பக்கத்தில் இன்னொரு கடையை போட்டியாக போடுவான். இப்போ 2 கடை வந்துட்டு சரி நடக்குது, அடுத்தது 3ஆவது ஒருத்தன் போடுவான், பிரைஸ்க்கு 4ஆவது ஒருத்தன் போடுவான். நீங்கள் சென்னையில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் 10 அடி ஒரு ஹோட்டல் இருக்கும். எல்லா ஹோட்டல்லையும் ஆள் இல்லாமலே இருக்கும். நீங்கள் நிம்மதியாக வாழக்கூடாது. 1000-10,000 தூதர்கள் பிசாசுகள் மட்டுமல்ல, சுற்றிலும் உள்ள மனிதர்களும் அப்படிதான் விரும்புகிறார்கள். ஸ்தோத்திரம். ஆகவே நாசியில் சுவாசமுடைய ஒவ்வொரு மனுஷர்களும் அவருடைய நம்பிக்கை ஒரு காற்றை போன்றது. ஆனால் தேவன் நீங்களும் நானும் எப்படி இருக்க விரும்புகிறார் என்றால், இந்த பொல்லாத உலகத்தில் நாம் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் நிம்மதியாய் நல்ல காரியங்களை அனுபவித்து வாழ விரும்புகிறார். ஸ்தோத்திரம். இயேசு நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுத்தார். ஏன் ஒப்பு கொடுத்தார்? ஸ்தோத்திரம். பாவங்களுக்கு மட்டுமல்ல, பாவத்திலிருந்து மீட்பது மட்டுமல்ல, பொல்லாத பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனையிலிருந்து விடுவிப்பதற்கு. கலாத்தியர் 1:1-4 5 6 போய் வாசித்து பாருங்க. பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படியாக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். ஸ்தோத்திரம். எப்படி கொடுத்தாரா? பொல்லாத பிரபஞ்சத்தில் இருந்து. அப்போ பொல்லாத பிரபஞ்சத்தில் என்ன இருக்குது? சந்தோஷத்தை கெடுக்கிறது அத்தனையும் இருக்கு, மகிழ்ச்சியை கெடுப்பது அத்தனையும் இருக்கு, நிம்மதியை வாழ்வதை அழிக்கிற அத்தனையும் இருக்கு, பாவத்துக்கு சொந்தமான அத்தனையும் இருக்கு, மரண வழிகள் அத்தனையும் இருக்கு, எல்லா தரித்திரங்களும் இருக்கு, எல்லா கெட்ட காலங்களும் இருக்கு, எல்லா உபத்திரங்களும் இருக்கு, எல்லா விபத்துகளும் இருக்கு, எல்லா நஷ்டங்களும் இருக்கு, எல்லா தீமைகளும் இருக்கு. பொல்லாத மக்கள் இருக்கிறார்கள், சூனியம் பிடித்த மக்கள் இருக்கிறார்கள், சூனியம் வைக்கிற மக்கள் இருக்கிறார்கள். இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் இத்தனையும் இருக்கு. இதிலிருந்து விடுவிக்கத்தான் தம்மை ஒப்பு கொடுத்தாராம். ஸ்தோத்திரம். இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் என்ன இருக்கிறது? ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இருக்கு, பொருளாதார ப்ராப்ளம் இருக்கு, வசதி இல்லாத ப்ராப்ளங்கள் இருக்கு, வசதி இல்லை. ஸ்தோத்திரம். அந்த வசதி இல்லாதனால பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல, பொருளாதாரங்கள் குறைந்து போய் கிடக்கிறது, ஏற்ற வருமானம் இல்லாமல் நீங்கள் நசுக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இந்த பொல்லாத உலகத்தில் அத்தனையும் இருக்கிறது. ஸ்தோத்திரம். புரிந்து கொள்ளுங்கள். க்ளோரி டு காட். ஆகவே என் அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
நீங்கள் வாசிக்கும் பொழுது 4ஆம் வசனத்திலே கலாத்தியர் 1:4 பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி தம்மையே நம்முடைய பாவங்களுக்கு அவம் ஒப்பு கொடுத்தார். பொல்லாத பிரபஞ்சத்தில் அத்தனை தீமையிலிருந்து உங்களை விடுவிக்கணும் அவருக்கு ஆசை. இந்த பொல்லாத பிரபஞ்சம் பிசாசு கீழே இருக்கு, பொருளாதாரம் பிசாசு கீழே இருக்கு, வேலை வாய்ப்பு பிசாசு கீழே இருக்கு, ஸ்தோத்திரம். மருத்துவமனைகள் பிசாசு கீழே இருக்கு, ஸ்தோத்திரம். வெள்ளி பொண்ணு அவன் கீழே இருக்கு, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உழைப்பு அவன் கீழே இருக்கு, உழைப்புக்கேற்ற சம்பாத்தியம் இல்லாதது அவன் கீழே அவனுக்கு கீழே இருக்கு, ஸ்தோத்திரம். எல்லா சுட்டித்தனங்களும் எல்லா பாவத்தனங்களும் எல்லா அசுத்தங்களும் அவனுக்கு கண்ட்ரோல் இருக்கு. உலகத்தில் ஆளுகை முழுவதும் அது எந்த வழியாக இருந்தாலும் சரி அந்த ஆளுகை முழுவதும் அவனுக்கு கீழே இருக்கு. இப்படி இந்த ஆளுகைகளை கஷ்டப்படுகிற உங்களை விடுவிக்கத்தான், நசுக்கப்படுகிற உங்களை விடுவிக்கத்தான். பொல்லாத பிரபஞ்சத்திலே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கீங்களவா, நிம்மதி இல்லாமல், பசியோடு பட்டினியோடு, பொருளாதாரம் இல்லாமல், வேலை இல்லாமல், நல்ல மருத்துவம் இல்லாமல், நல்ல வாழ்க்கை இல்லாமல், அடிமைத்தனமாய் சொற்ப பணத்தில் அடிமையாக வேலை செஞ்சிட்டு இருக்கீங்களவா, இதிலிருந்து விடுவிக்கத்தான், இதிலிருந்து விடுவிக்கத்தான். ஸ்தோத்திரம். ஓ காட், ஸ்தோத்திரம். அப்போ அந்த பொல்லாத பிரபஞ்சம் கவலையை தவிர வேறு என்னத்தை கொடுக்குது? நிம்மதி இழக்க வைக்கிறது, கவலையை கொடுக்கிறது, பாரத்தை அதிகரிக்கிறது, தீனமும் குழப்பத்தோடு வாழ வைக்கிறது. இப்படி கரையாம் போல இருக்கிற அந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனையிலும் இருந்து உங்களை விடுவிப்பதற்காகத்தான் தம்மை ஒப்பு கொடுத்தார். ஸ்தோத்திரம். உங்களுக்கு புரிஞ்சிட்டிங்களா? ஸ்தோத்திரம். அப்போ என் அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நன்றாய் புரியுங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நிம்மதியாய் வாழ விரும்புகிறார். ஆண்டவர் நாம் அனுபவிப்பதற்கு சகல சம்பூர்ணங்களையும் அவர் கொடுக்கிறார். 1 தீமோத்தேயு 6:17 அனுபவிப்பதற்கு சகல சம்பூர்ணங்களையும் வாரி வழங்குகிறார். புதிய மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஆகவே என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனுஷன் அவன் நினைப்பதெல்லாம் தானாக நடப்பதில்லை. பாட்டே பாடி வச்சிட்டான், நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை என்று சொல்லி. ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனிதன் யாருடைய உதவியின்றி தானாகவே செயல்படுவதற்கு அவனுக்கு ஞானமும் இல்லை, அறிவும் இல்லை, அந்த திறனும் அவனுக்கு போதாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அவனுக்கு போதாது. ஸ்தோத்திரம். நமக்கு எவ்வளோதான் அறிவு, நமக்கு எவ்வளோதான் ஞானம், நமக்கு எவ்வளோதான் தந்திரம் மந்திரம் எல்லாம் தெரிஞ்சாலுமே கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடுறாங்க. நான் தான் அறிவில் சிறந்த மனிதன், நான் தான் இரும்பு மனிதன், நான் தான் இரும்பு மனுஷி எல்லாம் சொல்லி பார்க்குறாங்க, வாழ்ந்து காட்டுறாங்க. ஆனால் முடிவில் பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. ஸ்தோத்திரம். அப்போது இந்த மனம் நிம்மதி இல்லாமல் தேவன் மனிதன் நிம்மதியாக இருக்க, சந்தோஷமாக இருக்க, மகிழ்ச்சியாக இருக்க, இந்த உலகத்திலே நன்மைகளை அனுபவித்து வாழ்வதற்காக படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் அவன் நிம்மதி இல்லாமல் போவதற்கு காரணம் என்ன? 1 யோவான் 5:19 இந்த உலகம் எங்கே இருக்குன்னா பொல்லாங்கனுக்குள், அதாவது பிசாசுக்குள்ளே கிடக்குதான். நீங்கள் அதுக்குள்ளே இல்லை, அதுலேருந்து உங்களை வெளியே எடுத்துட்டார். அதை மட்டும் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நானும் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறேன், நானும் இந்த உலகத்தில் கொடுக்குறேன் நிற்காதீங்க. நானும் உலகத்தான் அல்லாது போல நீங்களும் உலகத்தான் அல்ல என்று இயேசு சொன்னார். உங்களை எப்பவுமே நான் இந்த உலகத்தை சேர்ந்தேன் அல்ல, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடந்தாலும் நான் அதுக்குள்ளே இல்லைங்கிற ஒரு தெளிவு, ஒரு அறிவு, ஒரு ஞானம் உங்களுக்கு அவசியம் எப்பொழுதும். ஸ்தோத்திரம். அப்போ பணக்கார நாடாக இருந்தாலும் சரி, ஏழை நாடாக இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனை இல்லாத நாடு இல்லை. ஸ்தோத்திரம். பணக்கார நாடாக இருந்தாலும் சரி, ஏழை நாடாக இருந்தாலும் சரி, நிம்மதியோடு வாழ்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. பணக்கார நாடாக இருந்தாலும் சரி, ஏழை நாடாக இருந்தாலும் சரி, அலுவலக பிரச்சனை இல்லை, மனைவி பிரச்சனை இல்லை, புருஷன் பிரச்சனை இல்லை, பிள்ளைகள் பிரச்சனை இல்லை. ஸ்தோத்திரம். அதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. உறவு பிரச்சனை எல்லாம் இருக்குது. ஸ்தோத்திரம். கடன் இல்லாத நாடு இருக்கா? எல்லா நாட்டிலையும் உலகத்துலேயும் கடன் வாங்காத மக்கள் இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லாருமே கடத்தில் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆகவே விதவிதமான பிரச்சனை இருக்குது. ஒருத்தருக்கு ஆண் பிள்ளை இல்லை, ஒருத்தருக்கு பெண் பிள்ளை இல்லை, ஒருத்தருக்கு படிப்பு இல்லை, ஒருத்தருக்கு நல்ல கல்லூரி இல்லை, ஒருத்தருக்கு நல்ல வாழ்க்கை துணைவி இல்லை, ஒருவனுக்கு நல்ல வாழ்க்கை துணைவன் இல்லை, நல்ல பெற்றோர் இல்லை, நல்ல பிள்ளைகள் இல்லை. ஸ்தோத்திரம்.
நல்ல உறவு இல்லை, வசதி இல்லை. ஸ்தோத்திரம். இப்படி பிரைஸ்கா எல்லாம் இருந்தும் உடம்புல நோய், ஒன்றும் சாப்பிட முடியல, பலவிதமான நோய்கள். ஸ்தோத்திரம். சிலருக்கு பொருளாதாரம் இல்லை, தங்க வீடு இல்லை, இன விரதம், ஜாதி விரதம், மொழி விரதம், மத விரதம், அராஜகம், நிலையற்ற பொருளாதாரம், இவையெல்லாம் நிம்மதியை மனுஷனை இழக்க வைக்கிறது. ஆனால் தேவன் அதை விரும்பல. நீங்கள் எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு நான் வாரி வழங்குகிற கடவுள் என்று சொல்லுகிறார். அதே வேளையில் ஐஸ்வர்யம் இருமாப்பா உண்டாக்கிடக்கூடாது. வாரி வழங்குறாருன்னு சொல்லி வாரி வழங்கப்பட்ட ஐஸ்வர்யத்தை வாழ்ந்து கொண்டு ஸ்தோத்திரம் இருமாப்பா வாழ்ந்துடக்கூடாது. கதிரகு ஸ்தோத்திரம். அப்போ எரேமியா 22:29-11 என்ன சொல்லுது? நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை உனக்கு தருவேன். எதற்காக தருகிறார்? நமக்கு நிம்மதியாய் வாழ வேண்டும் என்று விருப்பமுடையவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். எப்பொழுதும் மனசில் வைத்துக் கொள்ளுங்கள், என் தேவன் நான் நிம்மதியாக வாழ விரும்புகிறார், நிம்மதியாய் வாழ விரும்புகிறார். ஸ்தோத்திரம். இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து என்னை விடுவிக்க விரும்புகிறார். என் பாவங்களுக்கு மட்டுமல்ல, பொல்லாத பிரபஞ்சத்தில் சிக்கொண்டிருக்கிற அத்தனையிலிருந்து என்னை விடுவிக்க விரும்புகிறார். இந்த பொல்லாத பிரபஞ்சம் சாத்தானின் ராஜ்யத்தில் இருக்கிறது. ஆகவே தான் சாத்தான் இந்த பொல்லாத ராஜ்யத்துக்குள் இருக்கு. அப்படின்னாலே மனிதனுக்கு நிம்மதி இல்லை. அதிலிருந்து என்னை வேர்பிரித்து மீட்டெடுத்து தம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக, ஒளியின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக, குமாரனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக, தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக என்னை மாற்றிவிட்டார். ஸ்தோத்திரம். ஆகவே என்னை இப்பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்தபடியினாலே பிரைஸ் காட், நான் எதிர்பார்க்கிற வாழ வேண்டிய நிம்மதியெல்லாம் அவர் எனக்கு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். நிம்மதிக்கு வழி இருக்கு. ஆண்டோன் யூ என்ற ஒரு மனிதன், இவர் அநேக போராட்டங்களில் கலந்து கொள்ளுவார். போராட்டம் தூண்டி விடுவதே இவருடைய வேலை. கலவரத்தை ஏற்படுத்துவது. பார்த்தீங்களா, சில இடங்களில் மொழி கலவரம் ஏற்படும், சில இடங்களில் இனக்கலவரம் ஏற்படும், சில இடங்களில் மதக்கலவரம் ஏற்படும். அப்போந்தான் அந்த வட்டார தலைவர் நிம்மதியாக வசதியாக நல்லா வாழ முடியும். பிரச்சனை உண்டு பண்ணி கொடுத்து அதில் வாழ்கிற ஒரு கும்பல் பூமியில் இருக்குது. ஸ்தோத்திரம். ஆகவே இவர் என்ன பண்ணுவார் என்றால், போராட்டத்தை தூண்டி விடுவார், கலவரத்தை தூண்டி விடுவார். நாட்டில் சலுகை பெறுவதற்காக, ஸ்தோத்திரமாக மக்களை தூண்டி துணிகரமான காரியத்தை செய்ய இவர் நடத்துவாராம். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு வழியில் உங்கள் நலனுக்காக மக்கள் 50 பேர், 100 பேர், 1000 பேர், 2000 பேர், 1000 பேர், 10,000 பேரை திரட்டி உங்கள் சுய நலனுக்காக அவங்கள போராட்டத்தில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற ஒரு நபராக இருக்கலாம். ஸ்தோத்திரம். ஒரு நாள் இவர் தன் வேதத்தை, நான் பிரசங்கிக்கிற வேதத்தை எடுத்து வாசித்தாராம். ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, போராட்டமே செய்கிறதாக, போராட்டமே ஒரு தொழிலாக செய்து கொண்டிருந்த இவர் இந்த வேதத்தை வாசித்த உடனே போராட்டத்தை தூண்டி விடுகிற, அந்த கலவரத்தை தூண்டி விடுகிற அந்த தொழிலை நிறுத்தினாராம். இவர்தான் தொழிற்சங்க தலைவராகவும் இருந்தாராம். ஆகவே தொழிற்சங்க தலைவர்களை தூண்டிவிட்டு கொண்டே இருப்பாராம். ஸ்தோத்திரம். இவர் என்ன சொல்கிறார் என்றால், நான் ஒரு நாள் இந்த பரிசுத்த வேதாகமத்தை நான் வாசிக்க ஆரம்பித்தேன். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் வாழ்க்கையை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். இதனால் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, போராட்டத்தை தூண்டி விடுகிற தொழிலாளியாயிருந்த நான், தொழிற்சங்க தலைவராயிருந்த நான் அதை விட்டு விலகினேன். ஆண்டுடைய வேதத்தை எடுத்து வாசித்து அதை பின்பற்ற ஆரம்பித்தேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். இன்னொன்று மார்க்கோஸ் என்கிறவர் சொல்லுகிறார், இவர் அரசியல்வாதியாக இருந்தாராம். இதனால மனைவி பிள்ளைகளை விட்டு விட்டாராம், உறவு எதுவுமில்லாமல் வாழ்ந்தாராம். ஸ்தோத்திரம். இவர் பேராசை, சுயநலம் இவருக்குள் இருந்தபடினாலே இவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், எனக்கு வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, நித்தமும் நிம்மதி இல்லாமலே நான் வாழ்ந்தேன் என்று சொல்லுகிறார் மார்க்கோஸ்.
ஸ்தோத்திரம். என் மனைவிகளுடைய உறவை இழந்தேன், தனித்தவனானேன். ஸ்தோத்திரம். ஒரு நாள் இந்த சத்திய வேதாகமம் எனக்கு பிரசங்கிக்கப்பட்டது, கொடுக்கப்பட்டது. என் வாழ்க்கையே அங்குதான் திருத்தங்கள் ஏற்பட்டது, முடிவு திருப்பு முனையாய் மாறியது என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். இன்னொருடைய சரத்தை சொல்கிறேன். கார்சன், இவர் நாடோடியாய் ஊர் சுற்றுகிறவர். எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் திருடுவார், ஜெயிலுக்கு போவார், திருடுவார், ஜெயிலுக்கு போவார், திருடுவார். ஸ்தோத்திரம். இப்படி தன் வாலிப வயது, பெரிய வயது, முதிர் வயது வரைக்கும் செய்து கொண்டு பல முறை சிறைச்சாலைக்கு சென்றாராம். ஸ்தோத்திரம். ஒரு நாள் மத்தேயு 6:10 வாசித்தாராம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இந்த வார்த்தை அவரை மாற்றியதாம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஸ்தோத்திரம். ஆகவே தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ராஜ்யத்துக்கு தன்னை அனுமதித்தாராம். ஸ்தோத்திரம். ஆகவே glory to God. இவர் சொல்லுகிறார், ஜனநாயக ராஜ்யம், கம்யூனிஸ்ட் ராஜ்யம், அதிபர் ராஜ்யம், ராஜாவின் ராஜ்யம், பொல்லாங்கினுடைய ராஜ்யம், இருளின் ராஜ்யம், இவையெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறது. இது எந்த மனிதனுக்கும் நிம்மதி தராது. ஸ்தோத்திரம். நம்ம நாடு ஒரு ஜனநாயக நாடு. எத்தனை மக்கள் நிம்மதி இழந்து வாழுகிறார்கள், வறுமையில் வாழுகிறார்கள், வருமானம் இல்லாமல் வாழுகிறார்கள், சமாதானம் இல்லாமல் வாழுகிறார்கள், பசி பட்டினியோடு வாழுகிறார்கள். எத்தனை விதவைகள், எத்தனை பிணியாளிகள், எத்தனை பேர் தெருக்களில் வீதிகளில் படுத்து கிடக்கிறார்கள். எத்தனை பேருக்கு வேலை இல்லை, எத்தனை பேருக்கு வருமானம் இல்லை, குடியிருக்க வீடு இல்லை. ஸ்தோத்திரம். கம்யூனிஸ்ட் ராஜ்யம், அதிபர் ராஜ்யம், ராஜாக்கள் ஆளு செய்கிற ராஜ்யம், அது மட்டும் இல்லாமல் இருளின் ராஜ்யம் இருக்கு, பொல்லாங்கின் ராஜ்யம் இருக்கு. இது எதுவும் மனிதனுக்கு நிம்மதி தராது என்று அறிந்தேன் என்று சொல்லுகிறார். ஒரு மனுஷனுக்குள் தேவனுடைய ராஜ்யம் வரும்போதுதான் ஸ்தோத்திரம் நிம்மதி வருகிறது. அந்த நிம்மதியை தேவனுடைய ராஜ்யம் எனக்குள் வந்து நான் பெற்றேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் எப்படி இருக்க விரும்புகிறார்? அவருடைய ராஜ்யத்தை நமக்குள் கொண்டு வந்து ஸ்தோத்திரம் நம்முடைய எல்லா கலக குணங்களையும் மாற்றி, போராட்ட குணங்களையும் மாற்றி, எல்லா திருட்டு புத்திகளையும் மாற்றி, தவறான வழிகளையும் மாற்றி, ஸ்தோத்திரம் குடும்ப பாசம் இல்லாதவர்களாக இருந்தாலே குடும்ப பாசத்தோடு இணைக்கிறார். மனைவி பிள்ளைகளை விட்டு பிரிந்தவர்களை அந்த குடும்பத்தோடு இணைக்கிறார். ஸ்தோத்திரம். glory to God. இந்த கார்சன் அவர்கள் சொல்லும்பொழுது, நான் திருட்டு வேலை செய்தேன், கொள்ளையடித்தேன், ஊர் சுற்றினேன். ஸ்தோத்திரம். இப்பொழுது நான் குடும்பத்தோடு பாசத்தோடு நான் வாழ்கிறேன், ஏழை எளியவர்களுக்கு நான் சம்பாதித்து கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு கடவுள் வடிவமைத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யம் உங்களுக்குள் வரும் என்றால் உங்கள் வாழ்க்கையே மாறும். நீங்கள் ஜனநாயக ராஜ்யத்தை பார்த்துருப்பீங்க, கம்யூனிஸ்ட் ராஜ்யத்தை பார்த்துருப்பீங்க, அதிபர் ராஜ்யத்தை பார்த்துருப்பீங்க. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சோசியலிஸ்ட் பிரைஸ் உண்டாவதாக. அடுத்தபடியாக இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாத ராஜ்யம், இருளின் ராஜ்யம் அத்தனை இந்த உலகத்தில் நீங்கள் அனுபவித்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையே மாறுகிறது, உங்கள் எதிர்காலமே மாறுகிறது, உங்கள் குணங்களே மாறுகிறது, உங்கள் சுபாவங்களே மாறுகிறது. நீங்கள் இழந்த உறவுகள் எல்லாவற்றையும் மீண்டும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு கொடுக்க அது முன் வருகிறது. தேவனுடைய ராஜ்யம் கிறிஸ்து, அவரே உங்களுக்குள் வர வேண்டும். ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்து உங்களுக்குள் வரும்பொழுதுதான் ஸ்தோத்திரம் தேவன் எதிர்பார்க்கிற முடிவு உங்களுக்கு கொடுக்கும்படி நினைவாக இருக்கிறேன் என்று சொன்னதெல்லாம் நிறைவேறுகிறது. தேவன் ராஜ்யமாய் உங்களுக்குள் வர விரும்புகிறார். ஒரு ராஜ்யமாய் உங்களுக்குள் தேவன் வர விரும்புகிறார். ஸ்தோத்திரம். ஓ காட். கிறிஸ்து உங்களுக்குள் பிரவேசிக்கும் பொழுதுதான் ஸ்தோத்திரம் அவர் எதிர்பார்க்கிற அத்தனையும் உங்களுக்கு நல்ல முடிவை கொடுக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அத்தனையும் உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைவேறுவதாக மாறுகிறது. ஸ்தோத்திரம். நீங்கள் கெட்டு சீரழிந்திருக்கலாம், உருப்படாமல் போயிருக்கலாம், குடும்ப பாசத்தை விட்டு தூரம் போயிருக்கலாம், மனைவி விட்டு பிரிந்திருக்கலாம், பிள்ளைகளை விட்டு பிரிந்திருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்து உங்களுக்குள் நுழைவார் என்றால் மீண்டும் நீங்கள் இழந்த வாழ்க்கையை தருவார்.
நீங்கள் அடைய வேண்டிய சமாதானத்தை தருவார். நீங்கள் விடுதலை அடைய வேண்டிய விடுதலையை தருவார். நீங்கள் எதிலிருந்தெல்லாம் விமோச்சனம் அடைய வேண்டுமோ அத்தனையிலிருந்து விமோச்சனத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். ஸ்தோத்திரம். அப்போ தேவன் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் முடிவு செய்தாரோ, என்ன செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ, ஸ்தோத்திரம், அதையெல்லாம் இன்னைக்கு முடிவு பண்ணலை, நாளைக்கு முடிவு பண்ண போகிறது கிடையாது. இந்த செய்தியை கேட்டு நீங்கள் அர்ப்பணித்த பின்பு அதுக்கப்புறம் முடிவு பண்ண போகிறது கிடையாது. அவர் உலகம் தோன்றதுக்கு முன்பதாகவே உங்களுக்கு என்ன செய்யணுங்கிறது முடிவு பண்ணிட்டாரு. நீங்கள் தான் அந்த முடிவை பெறாமல், அந்த நன்மையை பெறாமல், அவர் உங்களுக்கு வாரி கொடுக்கிற அத்தனையும் பெறாமல் போவதற்கு காரணம் நீங்கள் தான், உங்கள் வாழ்க்கை முறைதான். ஸ்தோத்திரம். இன்னைக்கு தான் நான் செய்தியை கேட்கிறேன், இன்னைக்கு தான் உங்களை வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடிவு செய்கிறார் நினைக்கிறீங்களா? அல்ல. உங்களுக்கு உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே, நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே உங்களை குறித்து அத்தனையும் திட்டமிட்டு விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உங்களை கவனித்துக் கொள்ள திட்டமிட்டார், உங்களை பராமரிக்க திட்டமிட்டார், உங்களுக்கு நல்ல வழியை கொடுக்க திட்டமிட்டார். இந்த உலகத்தில் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தோடு ஸ்தோத்திரமுண்டாவதாக வாழ்வதற்கு அவர் திட்டமிட்டார். நீங்கள் உலகத்தில் அனுபவிப்பதற்கு எதெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் அவர் திட்டமிட்டார். நீங்கள் சந்தோஷமாயிருப்பதற்கு எதையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணுமோ அதையெல்லாம் அவர் திட்டமிட்டார். ஸ்தோத்திரம். சந்தோஷமாக இருப்பதற்கு ஒரு கணவன், மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரு மனைவி, வீடு, பிரைஸ் காட், உத்தியோகம், இது மட்டுமல்ல. ஓ காட், உங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை அடைந்து நிம்மதியான ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு அத்தனையும் திட்டமிட்டார். அதற்காக தன்னுடைய குமாரனையே பலியாய் கொடுத்தார். இந்த பொல்லாத பிரபஞ்சம் உங்களை அழிக்கிறதல்லவா, அந்த அழிவிலிருந்து உங்களை மீட்டுக் கொள்வதற்கு திட்டமிட்டார். உங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுவிப்பதற்கு திட்டமிட்டார். பிசாசின் சக்தியிலிருந்து விடுவிப்பதற்கு திட்டமிட்டார். பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து தப்பிப்பதற்கு திட்டமிட்டார். நீங்கள் நோயிலிருந்து சுகமாவதற்கு திட்டமிட்டார். ஆகவே உங்களை கவனித்துக் கொள்ள, பரலோகத்தின் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்திலும் உங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் திட்டமிட்டார். இது எபேசியர் 1:3 சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? எபேசியர் 1:3 எடுத்து வாசிப்போம். எபேசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 3ஆம் வசனம் சொல்லுகிறது. நல்லா கவனித்து பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஸ்தோத்திரம். 4ஆம் வசனம், தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லவர்களாய் இருப்பதற்கு அவர் உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்து கொண்டார். ஸ்தோத்திரம். சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டார். சகல ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பதற்கு உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே முடிவு செய்து விட்டார். மனுக்குலம் தோன்றுவதற்கு முன்பதாகவே முடிவு செய்து விட்டார். அப்போ இந்த உலகம் உருவாக்குவதற்கு முன்பதாகவே உங்க வாழ்க்கையை டிசைன் பண்ணிட்டார். அவர் தான் உங்க வாழ்க்கையுடைய டிசைனிங் இன்ஜினியர். ஹலோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம், ஆண்டவர் என்ன செய்தார்? உங்கள் தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு, ஸ்தோத்திரம், உங்கள் தரித்திரத்தை ஒழிக்க சிலுவையில் தரித்திரம் அடைந்தார். உங்கள் தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டார். சிலுவையிலே உங்களை தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஸ்தோத்திரம். அந்த தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு அவர் தரித்திரம் அடைந்தார். தரித்திரம் அடைந்து தன் செல்வத்தினாலே உங்களை செல்வந்தராக மாற்ற அவர் விரும்பினார் என்று 1 கொரிந்தியர் 8:9 சொல்லுகிறது. நீங்க தரித்திரவாளியா? தரித்திரம் பிடிச்சிருக்கீங்களா? ஒண்ணுமே இல்லாம இருக்கீங்களா? எல்லாம் காலி ஆயிட்டீங்களா? ஊரை காலி பண்ணிட்டு போன விரும்புறீங்களா? உங்க தரித்திரம் உங்க பிள்ளைகளை விடலையா? உங்க மனைவியை விடலையா? உங்க புருஷனை விடலையா? தரித்திரம் உங்களை தொடர்ச்சியா அடித்துக்கொண்டே துரத்தி கொண்டே இருக்கிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Glory to God. அல்லேலூயா. கொடிய வறுமைக்குள் இருக்கிறீங்களா? வறுமை பிடித்து இருக்கிறதா?
ஸ்தோத்திரம், glory to God. இப்படிப்பட்ட தரித்திரம் உங்கள் வீட்டுக்குள் வாழ்க்கையில் வருமானத்தில் எல்லாம் இருக்கும் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த தரித்திரத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டாராம். அவர் செல்வந்தராம், அவர் ஐஸ்வர்யவானாம். ஸ்தோத்ரா, உங்கள் தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அவர் தரித்திரம் அடைந்து அவர் செல்வந்தராம், ஐஸ்வர்யம் உள்ளவராம். ஆகவே இந்த மகனே, உன் தரித்திரத்தை நான் ஏற்றுக்கொண்டு நான் தரித்திரனாக மாறுகிறேன். ஸ்தோத்ரா, நான் ஐஸ்வர்யம் உள்ளவர், நான் செல்வந்தர். என் செல்வத்தினாலே, என்னுடைய ஐஸ்வர்யத்தினாலே உன்னை ஐஸ்வர்யவனாக்குகிறேன், செல்வந்தனாக்குகிறேன் என்று சொல்லி அவர் நமக்காக உயிரையை கொடுத்திருக்கிறாராம். 1 கொரிந்தியர் 8:9 சொல்லுகிறது. இப்படிலாம் வசனம் இருக்கா? இருக்குங்க. நமக்கு தெரியாது, நம்ம வாசிக்க மாட்டோம். ஸ்தோத்திரம். யாராவது வாசித்து பிரசங்கம் பண்ணால் கேட்போம். நம்ம படிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம படிக்க மாட்டோம். 2 கொரிந்தியர் எடுத்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 8:9 வாசித்து பாருங்கள். உங்களுக்கு அருமையான வார்த்தைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். உங்கள் தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டாராம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தாராம். நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யனாகும்படி உங்கள் தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டாராம். ஸ்தோத்ரா. உங்கள் தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு அவர் தரித்திராக மாறி அவர் ஐஸ்வர்யம் உள்ளவரா, நீங்கள் ஐஸ்வர்யவனாகும்படி உங்களுடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டாராம். ஏற்றுக்கொள்கிறீங்களா? உங்கள் தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். அவருடைய ஐஸ்வர்யத்தை உங்களுக்காக சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிறார். உங்களை ஐஸ்வர்யம் ஆக்கும்படி அவர் விரும்புகிறார். ஐஸ்வர்யம் ஆகும்படி சிலுவையிலே பலியாயிருக்கிறார். நீங்கள் செல்வந்தராக இருக்க அவர் விரும்புகிறார். நீங்கள் தரித்திரம் பிடித்த இந்த பூமியிலே வாழ விரும்பவில்லை. 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுங்க. தரித்திரம் பிடித்தவனாய், தரித்திரம் பிடித்த ஒரு தந்தையாய், தரித்திரம் பிடித்த ஒரு தாயாய், தரித்திரம் பிடித்த ஒரு பிள்ளைகளாய் இருக்க அவர் விரும்பவில்லை. என் லைஃப்லையும் அவர் விரும்பலை, உங்கள் லைஃப்லையும் விரும்பலை. எனக்கு தரித்திரம்னா எனக்கு என்னன்னு தெரியும், பசினா எனக்கு என்ன தெரியும், வஸ்திரம் இல்லாத தரித்திரம் என்றால் எனக்கு என்ன தெரியும், உணவில்லாத தரித்திரம் என்றால் எனக்கு என்னன்னு தெரியும். ஸ்தோத்ரா. படிக்க முடியாத தரித்திரம் என்றால் எனக்கு என்னன்னு தெரியும். ஸ்தோத்ரம். ஏனென்றால் அந்த வழியாக நான் கடந்து வந்திருக்கிறேன். Glory to God. ஸ்தோத்ரம். அப்போ பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து மீட்டுக் கொள்ளவும் பாவ சாபத்திற்கு முடிவு கட்டவும் சிலுவைகளை மறிக்க திட்டமிட்டு மறித்தார். பொல்லாத தரித்திரத்திலிருந்து மீட்டுக் கொள்ளவும் உங்க தரித்திரத்தை அவர் வாங்கி கொண்டு அவர் செல்வந்தர், அவர் ஐஸ்வர்யம் இல்லர், அந்த ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு கொடுக்கவும் அவர் மறித்தார். இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனையிலிருந்து மீட்டுக் கொள்வதற்காக உங்களுக்காக மரித்திருக்கிறார். எவ்வளவு பெரிய நன்மை செய்திருக்கிறார். நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக விரும்புகிறார். நீங்கள் நிம்மதியாய் வாழ அவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். அது மட்டுமில்லாமல் பாவ சாபத்தில் கட்டப்பட்டிருந்த உங்களை மீட்க வேண்டும் என்ற திட்டமிட்டு அவர் மரித்தார். யா ஸ்தோத்திரம். கலாத்தியர் பிரைஸ் காட் சொல்லுவதாக வேதம் அதை சொல்லுகிறது. ஐயா ஸ்தோத்திரம். பாவ சாபத்திலிருந்து உங்களை மீட்க வேண்டும் என்பதற்காக இவர் திட்டமிட்டு தன் ஜீவனை சிலுவையிலே கொடுத்திருக்கிறார். ஐயா ஸ்தோத்திரம். அப்படி என்றால் உங்கள் வாழ்வை விரும்புகிற இவரை தவிர வேறு எவரும் இல்லை. நாம் பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்து தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். அப்போ இந்த பாவம் மாமிச சாயல்ல ஒரு மனுஷன் பாவம் செய்து, அக்கிரமத்தை செய்து, அநியாயத்தை செய்து, குடித்து வெறித்து அநியாயத்தை வீட்டுக்கு சம்பாதித்து வைத்து, பிள்ளைகளுக்கு சாபத்தை சேமித்து வைத்து, முடிவில் 40 வயசு 50 வயசு இப்படி வயசான காலத்துல அந்த சாபத்தின் விளைவாக பலவிதமான நோய்கள், பலவிதமான கொள்ளை நோய்கள் ஸ்தோத்திர வந்து கைகால் செயல்படாமல், வாய் செயல்படாமல், பிரைஸ் காட் உண்டாவதாக மலம் போகிற பகுதி செயல்படாமல், குடல் செயல்படாமல், பிரைஸ் காட் உண்டாவதாக இடுப்பு செயல்படாமல், கழுத்து செயல்படாமல், இப்படி எல்லாம் பாதிக்கப்பட்ட நர்வ்ஸ் நரம்புகள் செயல்படாமல், கால்கள் செயல்படாமல் கிடக்கிற மக்கள் எத்தனை பேர் இருக்கு. ஸ்தோத்ரா. ஆகவே உன் பாவம் மாமிசத்தின் வழியாக வந்த எத்தனை தீவினைகளிலிருந்து உன்னை விடுவிப்பதற்காகத்தான் ஆண்டவர் சிலுவையை மரித்தார். நீ நோயில் கிடக்க வேண்டாம், கைகாலிலிருந்து கிடக்க வேண்டாம், காலிலிருந்து கிடக்க வேண்டாம், தலை சரியில்லாமல் கிடக்க வேண்டாம், உன் ஹார்ட் சரியில்லாமல் இருக்க வேண்டாம், கேன்சர் வந்து சரியில்லாமல் கிடக்க வேண்டாம், சிறுநீரக வியாதியில் பாதிக்கப்பட்டு டயாலிசிஸ் பண்ணி கொண்டு வாழ வேண்டாம். ஸ்தோத்திர. நடக்க முடியாமல் மூட்டுவாதத்தோடு கைவாதத்தோடு பலவிதமான பிணிகளோடு நீ சித்திரவதைப்பட்டு சாக வேண்டாம் என்பதற்காகத்தான் சிலுவையிலே உனக்காக தழும்புகளை ஏற்படுத்தி கொண்டார், உன்னை குணமாக்க வேண்டும் என்று சொல்லி. உங்கள் நல் வாழ்க்கையை என் இயேசு விரும்புகிறார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அவர் வடிவமைக்கிறார்.
வாழ்க்கை வடிவமைக்கிறார், நல்ல வாழ்க்கை வடிவமைக்கிறார். ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் இழந்த நிம்மதி, உங்கள் பாவத்தின் நிமித்தமாய் சாபத்தின் நிமித்தமாய் நீங்கள் இழந்த நிம்மதி, குடும்பம் இழந்த நிம்மதி, ஸ்தோத்ரா, குடும்பத்தின் வாழ்வு அத்தனையும் உங்களுக்காக கொடுக்கிறார். ஸ்தோத்ரா. உங்களை மீட்பதற்கு இயேசு பாவ சாயலாக மரித்தார், திட்டமிட்டு மரித்தார். எதற்காக இப்படி திட்டமிட்டு மரிக்க வேண்டும்? ஸ்தோத்ரா. பாவ மாமிச சாயலால் உங்களை அழித்து கொண்டே நீங்கள் வாழ்ந்தீர்கள். தேவன் உங்கள் வாழ்வில் எடுத்த பிரைஸ் காட் இந்த நல்ல முடிவு என்னவென்றால், நீ வாழ வேண்டும், நீ நிம்மதியாக இருக்க வேண்டும், நீ எதிர்பார்க்கிற முடிவை உனக்கு கொடுக்க வேண்டும். ஸ்தோத்ரா. செழிப்புள்ள காலங்களை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் உங்கள் மேல் முடிவெடுத்து உங்களுக்காக மரித்திருக்கிறார். ஸ்தோத்ரா. உங்களை கைவிடக்கூடாது என்பதற்காக அவர் மரித்தார். உங்கள் நம்பிக்கை நசுங்கி போய்விடக்கூடாது என்பதற்காக மரித்தார். உங்கள் எதிர்காலம் சூனியமாய் போய்விடக்கூடாது என்பதற்காக மரித்தார். நோயோடு நீ செத்துவிடக்கூடாது என்பதற்காக மரித்தார். பொருளாதாரத்தில் நீ நசுங்கி செத்துவிடக்கூடாது என்பதற்காக மரித்தார். நீ பாவியாகவே செத்துவிடக்கூடாது, நீ நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தவானாக்கப்பட்டு மரிக்க வேண்டும் என்பதற்காகவே உனக்காக மரித்தார். நீ சித்திரவதைப்பட்டு வாழ்ந்து உன் வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, நீ அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக உனக்காக மரித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். உங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக தன்மேல் ஆக்கினை தீர்ப்பை ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளாலே குண வேண்டும் என்பதற்காக அவருடைய தழும்புகளை அவர் ஏற்றுக்கொண்டார். உங்க நல்ல வாழ்க்கையை விரும்புகிற கர்த்தர். ஸ்தோத்திரம். எப்படி உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அவர் கற்பனை பண்ணி பார்க்குறாரு. பார்த்தீங்களா? நீங்கள் செழித்து இருக்கணும், நீங்கள் நல்லா சம்பாதிக்கணும், நீங்கள் சம்பூர்ணமாக இருக்கணும், நீங்கள் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் கொடுக்கணும், உன் தரித்திரம் உன் மேலே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதை ஏற்றுக்கொண்டு அவர் செல்வந்தர் ஐஸ்வர்யம் இல்லை, தான் ஐஸ்வர்யத்தை உனக்கு கொடுக்கணும். நீ நோயோடு செத்துறக்கூடாது என்பதற்காக தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி ஆக்கினை தீர்ப்பை ஏற்றுக்கொண்டார். ஏங்க, உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை வடிவமைத்து கொடுப்பதற்காக என் எம்பெருமான் தன் உயிரையே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்வு இந்த பூமியில் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஸ்தோத்திரம். சரி, நீங்க மோசமா வாழ்ந்திருக்கலாம், கந்தையா வாழ்ந்திருக்கலாம், அடிமட்ட தரித்திரத்தோட வாழ்ந்திருக்கலாம், கெட்டு குட்டிச்சவரா போயிருக்கலாம். ஸ்தோத்திரம். நோயோட துவண்டு கொண்டு இருக்கலாம், என்னை செத்துடலாங்கிற ஒரு முடிவு கட்டி இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை மகனே, இல்லை, நான் நீ தங்குவதற்கு உன்னை ஒரு கோல்டன் டெம்பிள் ஆக்க போகிறேன், உன்னை தேவாலயம் ஆக்க போகிறேன், அதற்காக தான் மரித்தேன். உன்னை தேவாலயம் ஆக்கி உனக்குள்ளே நான் வாழ விரும்புகிறேன், நான் அதை விரும்புகிறேன், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்க விரும்புகிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் உன்னை ஒரு நல்ல ஒரு ஆலயமாக, உன்னை ஒரு கோல்டன் டெம்பிளாக, நான் வசிக்கிற ஒரு வாசஸ்தலமாக, நான் வசிக்கிற ஒரு தேவாலயமாக உன்னை மாற்ற போறேன். நான் கல்லுள்ள கட்டிடத்தில் வாச விரும்பல. நீ பாவிதான், நீ நோய் பிடிச்சவன் தான், நீ அக்கிரமக்காரன் தான், நீ அநியாயக்காரி தான். ஸ்தோத்ரா. நீ சண்டால எல்லா பாவங்களையும் செய்தவன் தான். ஆனாலும் நான் உனக்கு சொல்லுறேன், கேளு. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உன்னை ஒரு ஆலயமாக்க விரும்புகிறேன், உன்னை பரிசுத்த ஒரு ஆலயமாக்கி அந்த ஆலயத்திற்குள்ள உனக்குள்ள நான் குடியிருக்க விரும்புகிறேன்னு சொல்லி 1 Corinthians 6:17 சொல்லுகிறார். ஸ்தோத்ரா. உங்களை மாளிகையாக, உங்களை ஆலயமாக, உங்களை வாசஸ்தலமாக அவர் மாற்ற விரும்பி அதற்குள்ள அவர் குடியிருக்க விரும்புகிறார். ஸ்தோத்ரா. எல்லோரோடும் எல்லோர் மேலும் எல்லோருக்குள்ளேயும் அவர் இருக்க விரும்புகிறார். யோகால் எபேசியர் 4:6 சொல்லுகிறது, எல்லோருக்குள்ளேயும் அவர் இருக்க விரும்புகிறார். ஸ்தோத்ரா. நீ எவ்வளோ அடி முட்டாளா இருந்தாலும் சரி, அடி கேடுகட்டவளா இருந்தாலும் சரி, சுத்த போக்கிரித்தனமா இருந்தாலும் சரி, சுத்த ரவுடியா இருந்தாலும் சரி, இது வரைக்கும் நீ செய்த பாவத்திற்கு அளவில்லாத ஒரு வாழ்க்கையா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையை அவர் ஒரு கோல்டன் டெம்பிள் ஆக்கி, ஒரு வாஸ்தஸ்தலம் ஆக்கி, தான் குடியிருக்கிற ஒரு வீடாக, ஒரு ஆலயமாக உங்களை மாற்றி உங்களுக்குள் குடியிருக்க விரும்புகிறார். அதற்காக தன்னையே அவர் தியாகம் செய்தார். உங்களுக்குள் இருந்து உங்களை வாழ வைக்க விரும்புகிறார். ஓகே,
உங்களுக்குள்ளே இருந்து உங்களுக்குள்ள உங்களை வாழ வைக்கிறார். எபேசியர் 4 அதுதான் சொல்லுகிறது. என்னவென்றால் எல்லாரோடும் எல்லாரு மேலும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். எபேசியர் 4:6. உங்களுக்குள் இருந்து உங்களை வாழ வைக்க விரும்புகிறார். உங்களுடைய நிம்மதியை அளிக்கிற எல்லா பாவத்தையும் சாபங்களையும் நீக்கி பாவத்திற்கு செத்தவர்களாக, பழைய வாழ்க்கைக்கு செத்தவர்களாக உங்களை மாற்றி ஒரு புது படைப்பாக மாற்ற திட்டமிட்டவர் அவர். சிலுவையிலே மரித்து ஒரு புது வாழ்வை உங்களுக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கை இந்த செய்தி மூலமாய் உங்களுக்கு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். நிம்மதியை கொடுக்கிற எல்லாம், நிம்மதியை கெடுக்கிற எல்லாம், நிம்மதியை கெடுக்கிற எல்லாம் இனி உங்களுக்கு இல்லை. நீ அழைக்கும் பொழுது, நீங்கள் என்னிடத்தில் ஜெபிக்கும் பொழுது நான் கேட்பேன். எரேமியா 29:12. நீ எதிர்பார்க்கிற முடிவை உனக்கு நான் கொடுப்பேன். நீ என்னை அழைக்கும் பொழுது, என்னிடத்தில் நீ விண்ணப்பம் பண்ணும்பொழுது, ஜெபிக்கும் பொழுது கேட்பேன். உன்னை என் மகனாக மகளாக உன்னை ஏற்றுக்கொண்டேன். உன்னை ஆலயமாக்கி உனக்குள் நான் குடியிருக்கிறேன். நீ கண்டுபிடிக்க நீ அலைய வேண்டாம். நான் உனக்குள்ளே இருந்து உனக்கு உதவி செய்வேன். உனக்குள்ளே இருந்து உன்னை வாழ வைப்பேன். நீ அலைய வேண்டாம். நீ அலைந்து திரிய வேண்டாம். நீ போராட வேண்டாம். நீ போராடி உன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டாம். உன்னை ஆலயமாக்கி உனக்குள்ளே குடியிருக்கிறதை நீ காண்பாய். ஸ்தோத்திரம். நீயும் நானும் ஒரே ஆவியாக இசைந்த ஆவியாக இருக்க போகிறோம் என்று சொல்லி உங்கள் மீது ஆண்டவர் ஒரு முடிவை உண்டாக்கி உங்களை மீட்டுக்கொள்ள தன்னை ஒப்பு கொடுத்தார். நீங்கள் இனி ஏமாற்றம் அடைய மாட்டீர்கள். உங்கள் பாவங்கள், சாபங்கள், கெட்ட உறவுகள் உங்களை ஏமாற்றம் அடைய வைத்தது. தெருத்தெருவாய் அலைந்து திரிந்த வாழ்க்கை உங்களை ஏமாற்றம் அடைய ஆரம்பித்தது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Glory to God. ஆனால் இப்பொழுது உங்களுக்கு ஒரு புனிதமான வாழ்க்கை, புதிய சிருஷ்டியின் வாழ்க்கை, புது மனிதனின் வாழ்க்கை, தேவாலயமாக்குற வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கிறார். தன்னுடைய வாஸ்தலமாக உங்களை மாற்றுகிறார். தேவனுடைய பண்ணையாக, தேவனுடைய வீடாக, தேவனுடைய நகரமாக உங்களை மாற்ற ஏற்கனவே திட்டமிட்டு விட்டார். இயேசுவே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் பொல்லாத வழியை விட்டு நான் ஒப்பு கொடுக்கிறேன். நான் இதுவரைக்கும் போன தவறான வாழ்க்கையை விட்டு ஒப்பு கொடுக்கிறேன். நான் நிம்மதியாய் வாழ விரும்புகிறீர்கள். நான் ஏமாற்றம் அடைந்தது போதும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். கெட்டு குட்டி செவரான என் வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைத்திருக்கீங்க. அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று அர்ப்பணிப்போமா? தங்களை மூடி ஜெபிப்போம். ஓ ஜீசஸ், உங்களுக்கு நல்ல வாழ்க்கை வைத்திருக்கிறார். கொடிய தரித்திரத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு வாரி வழங்குகிற கர்த்தர். 2 தீமோத்தேயு 6:17 சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். நாம் சம்பூர்ணமாய் வாழ்வதற்கு, நம்முடைய இருதயத்தை சந்தோஷத்தால் நிரப்புவதற்கு அவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். உங்கள் தவறான வழி, பாவ போக்குகள், பாவ வழிகள் உங்களை அழித்து நாசகரமாயிருக்கலாம். ஸ்தோத்திரம். உங்கள் நல் வாழ்க்கையை விரும்புகிற கர்த்தர் நீ நோயோடு வாழக்கூடாது என்பதற்காக சிலுவையை ஏற்றுக்கொண்டார். நீங்கள் சமாதானம் இழந்து வாழக்கூடாது என்பதற்காக சமாதானத்துக்குரிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். நீங்கள் பாவத்தோடு வாழக்கூடாது என்பதற்காக பாவத்திற்காக மரித்தார். நீங்கள் தரித்திரத்தோடு வாழக்கூடாது என்பதற்காக உங்கள் தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நீங்கள் தரித்திரம் இல்லாமல் வாழ்வதற்காக அவர் ஐஸ்வர்யம் இல்லவர். அந்த ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory to God. ஒரு சம்பூர்ணமான வாழ்க்கை இப்பொழுது இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு மோசமானவளாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இப்பொழுதை கொடுக்கிறார். உங்களை உடுத்தி பார்க்க விரும்புகிறார். உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களுக்கு எதிர்காலமான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். தத்தளிக்கிற வாழ்க்கை இனி உங்களுக்கு இல்லை. போராடுகிற வாழ்க்கை இனி உங்களுக்குள் இல்லை. குழப்பமடைந்த வாழ்க்கை இனி உங்களுக்கு இல்லை. பாவ சாபமான வாழ்க்கை உங்களுக்கு இல்லை. ஓ ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நசுக்கப்பட்ட வாழ்க்கை இனி உங்களுக்கு இல்லை. குடும்ப பாசம் இல்லாமல் தெருவாய் அலைந்த அந்த வாழ்க்கை உங்களுக்கு இல்லை. ஸ்தோத்திர. வாழ்வை முடித்துக் கொள்வோமா, தற்கொலை பண்ணிக்கொள்வோமா என்று வாழ்ந்த வாழ்க்கை இனி உங்களுக்கு இல்லை. அவருடைய ராஜ்யம் உங்களுக்குள் வருகிறது. அவரே உங்களுக்குள் வருகிறார். அவரே உங்களுக்குள் வாழ
விரும்புகிறார். உங்களை ஒரு பண்ணையாக மாற்ற விரும்புகிறார். அவருடைய வாசஸ்தலமாய் மாற்ற விரும்புகிறார். தேவனுடைய ஆலயமாய் மாற்ற விரும்புகிறார். தேவாலயமாக்கி உனக்குள் குடியிருக்க விரும்புகிறார். மனரமியமான வாழ்க்கை, வெற்றியான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். Right now, Jesus, glory to God. இப்பொழுது நல்ல வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுங்கள், நல்ல விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள், நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திர. இனி உனக்கு பழைய வாழ்க்கை இல்லை, கேடுகட்ட வாழ்க்கை இல்லை, அழியும் வாழ்க்கை இல்லை, நாசமாக்கின வாழ்க்கை இல்லை, துன்பப்பட்ட வாழ்க்கை இல்லை, சந்ததி இல்லாமல் வாழ்ந்த வாழ்க்கை இல்லை, கால் சரியில்லாமல், கை செயல்படாமல், கால் சரி செயல்படாமல், மலக்குரல் செயல்படாமல், வயிற்று வலினால் துன்பப்படுகிற எவராக இருந்தாலும் உங்களை குணமாக்குவார். உங்கள் கை செயல்படாமல் இருக்கலாம், உங்கள் நரம்புகள் செயல்படாமல் இருக்கலாம். Glory to God. ஸ்தோத்திரம். திடீரென்று புத்தி மாறாட்டங்கள் வரலாம், பைத்தியம் பிடித்தது போல் இருக்கலாம். எல்லாவற்றையும் இப்போது மாற்றுகிறார். தத்தளித்துக் கொண்டிருக்கிற உன் இதய வாழ்க்கையை, இதய போராட்டத்தை கர்த்தர் மாற்றுகிறார். குழப்பவாதியாக இருக்கிற உன் குழப்பத்தை மீட்டுகிறார். குழப்பத்தில் உன்னை விடுவிக்கிறார். Glory to God. ரீமா கலரா சந்தலராபா. எல்லா குழப்பங்கள் மாறுகிறது, எல்லா இக்கட்டுகள் மாறுகிறது, எல்லா சுலமை மாறுகிறது. ஸ்தோத்திரம். நொடிந்து போன உன் வாழ்க்கை, நொடிந்து போனவுடைய வீடு, நொடிந்து போனவுடைய தொழில் எல்லாவற்றையும் சீர்திருத்தி நிறுத்துகிறார். உன் கெட்ட நண்பர்களை விலக்குகிறார். கெட்ட ஆவிகள் உன்னை விட்டு போகிறது, தீ ஆவிகள் உன்னை விட்டு போகிறது. ஸ்தோத்திரம். Glory to God, glory to God. இதுவரைக்கும் முடங்கி கடந்த உனக்கு ஒரு புது வாழ்க்கையை என் தேவன் கொடுக்கிறார். முடங்கி கடந்த உனக்கு ஒரு வெற்றி வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். Glory to God, glory to God. ஜனங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. எங்களோடு தொடர்பு கொள்ள எங்கள் விலாசத்தில் பாருங்கள். எங்கள் யூடியூப்பில் உள்ள செய்திகளை கேட்டு மகிழ்ச்சி அடைங்கள். உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான வளமான வாழ்க்கை வைத்திருக்கிறார் தேவன். நம் வளமோடு வாழ விரும்புகிறார். நீங்கள் சந்தோஷமாய் வாழ விரும்புகிறார், மகிழ்ச்சியாய் வாழ விரும்புகிறார். சகலவற்றையும் அனுபவித்து வாழ்வதற்காகத்தான் இந்த உலகத்தை படைத்தார். ஆனால் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் மனிதனை பொல்லாதவனாய் மாற்றிவிட்டது. ஸ்தோத்திரம் அல்ல. நீங்கள் நிமிர்ந்து வாழ, தலை சிறந்து வாழ, உயர்ந்து வாழ இயேசு மனரமியமான வாழ்க்கை வைத்திருக்கிறார். ஆண்டு உங்களை ஆஸ்வதிப்பார். நாளை காலை ஸ்தோத்திரமுடாவதாக எங்கள் ஆராதனை ஸ்தலத்தில் 6 மணிக்கு ஒரு ஆராதனை, 7:30 மணிக்கு ஒரு ஆராதனை, 8:30 மணிக்கு ஒரு ஆராதனை இருக்கிறது. வந்து கண்டு கலிகூறுங்கள். எங்கள் விலாசத்தை தேடி வாருங்கள். அப்பன் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். இது வானத்தின் வாசல், என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்வி